முக்கியமான ஒரு புற்றுநோயை பற்றி நான் பேச போகிறேன். இது பார்த்திங்கன்னா வெஜினல் கேன்சர். பெண்களுக்கு வரக்கூடிய பெண்குறியில் வரக்கூடிய புற்றுநோய். புற்றுநோய்களிலே இது மிகவும் மிகவும் கொடியது. எப்படி ஔவையார் சொல்லுவாங்களோ, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு, அதே மாதிரி கொடிது புற்றுநோய் கொடிது. அந்த புற்றுநோய்களிலே வெஜினல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய பெண் குறியில் வரக்கூடிய புற்றுநோய் மிகவும் கொடியது. அந்த வெஜினல் கேன்சரில் பார்த்திங்கன்னா எந்நேரமும் நீர் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீர் வந்துகிட்டே இருக்கும். வலி இருக்கும், வேதனை இருக்கும், அந்த புண்ணு பெருசாகிற மாதிரி இருக்கும், தூக்கம் இருக்காது, அவங்க தூங்கியே பல மாதம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெஜினலில் அவுட்டர் லேயரில் அந்த கேன்சர் உள்ள அந்த யூட்ரஸ், ஓவரி அங்கெல்லாம் அந்த கேன்சர் பரவ ஆரம்பிக்கும். அதன் பிறகு அது எலும்பில் பரவ ஆரம்பித்து நோயாளியை படுத்த படுக்கையாக்கி உயிரை காவு வாங்கிடும் இந்த வெஜினல் கேன்சர். ஸோ இந்த வெஜினல் கேன்சருக்கெல்லாம் பெருசாக ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ரேட்லாம் ரொம்ப கம்மி அலோபதியில். ஏன்னா இந்த வெஜினல் கேன்சர் கேஸில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன். அதை பார்த்ததுனால தான். அப்படியே நீர் வந்துகிட்டே இருக்கும் அந்த பெண்குறியில். அது மிகவும் ஒரு கொடுமையான, ஒரு சித்திரவதையான ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கான தீர்வு என்ன, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு நாளைக்கு 3 வேளை அல்லது 4 வேளையோ 5 வேளையோ அந்த வெஜைனாவை அந்த பெண்குறியை சில கஷாயங்கள் மூலிமா கழுவிட்டு வரணும். அது என்னென்னா ஆலம் விழுது, திரிப்பலா, ரெண்டுமே ஆலம் விழுது பொடி பண்ணிக்கணும், திரிப்பலா சூரணம் ரெண்டுமே சம அளவு கலந்து கஷாயம் பண்ணி இந்த கஷாயத்தில் ஒரு நாளைக்கு 3 வாட்டி கழுவிட்டு அந்த ஈரத்தை உடனே துடைக்காமல் அப்படியே வச்சுருக்கணும். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வர்றது நிற்கும். அப்படி இல்லைன்னா இது களிம்பு மாதிரி பண்ணலாம். எப்படின்னா ஆலம் விழுது பொடியும் திரிப்பலாவும் கஷாயமாக்கி அந்த கஷாயத்துக்கு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் ஒரு கைப்பிடி அளவு அல்லது 2 கைப்பிடி அளவு சீமையகத்தி இலை அரைச்சதை போட்டு காய்ச்சி அதில் தேன் மெழுகு சேர்த்து இது களிம்பு மாதிரி பண்ணி இந்த களிம்பை ஒரு நாளைக்கு 3 வேளை காலை மாலை இரவு அந்த வெஜைனாவில் பெண்குறியில் தடவிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வர்றது நிற்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபெக்ஷன், அந்த கட்டி, அந்த புற்றுடைய வளர்ச்சி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே அற்புதமான மருந்துகள். மற்றும் உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடிய மருந்துகள் வேங்கை மரம், அதுக்கு இன்னொரு பேர் உதிர வேங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த வேங்கை பட்டை உள்ளே அப்படியே அந்த வேங்கை மரத்தை வெட்டிங்கன்னா அப்படியே சிகப்பாக வரும், உதிரம் மாதிரி, பெண்களுடைய உதிரம் மாதிரி. இந்த வேங்கை பட்டையை பொடி பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி வடலூரில் தண்ணீர் பந்தலில் அங்கே வேங்கை மரம் நல்ல பெருசாக இருக்குது. அது மாதிரி வேங்கை மரம், இந்த வேங்கை மரப்பட்டை ஒரு 100 கிராம், கல்யாண முருங்கை இலை பொடி ஒரு 100 கிராம், இது கூட சுக்கு 100 200 கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு பழம், அதாவது 35 கிராம் சுத்தி செய்த சுக்கு பொடி கலந்து இந்த கஷாயத்தை காலை மாலை நல்ல 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இது அந்த வெஜினல் கேன்சரால் வரக்கூடிய அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த கஷாயத்தை டெய்லி காலை மாலை குடிச்சிட்டு மேல் பூச்சா நான் சொன்ன அந்த களிம்போ அல்லது ஆலம் விழுது திரிப்பலா கலந்த கஷாயத்தை கழுவிட்டு உள்ளுக்குள்ளே இந்த மருந்தை எடுக்கணும். சித்த மருத்துவத்தில் பெருமருந்துகள்னு பார்த்திங்கன்னா கந்தகம். இந்த வெஜினல் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், ஓவரியன் கேன்சருக்கெல்லாம் கந்தகத்தை உயர்வான முறையில் சுத்தி செஞ்சு அதை கட்டி கந்தகத்தை கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தை காலை மாலை உணவுக்கு பின்பு ஒரே ஒரு சிட்டிகை நெய்யில் கலந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு இது கூட நான் சொன்ன இந்த வேங்கை மற்றும் இந்த கல்யாண முருங்கை இலை பொடி சுக்கு சார்ந்த கஷாயத்தை உள்ளுக்குள்ளே எடுத்து மேல் பூச்சா அந்த களிம்பை தடவும் போது நோயாளி சீக்கிரமாக குணமாகாத அந்த வெஜினல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய கொடியது, மிக கொடுமையான இந்த பெண்குறியில் வரக்கூடிய புற்றுநோய் முழுவதுமாக குணமாகி நோயாளி சுகம் பெறுவர். நன்றி, வணக்கம்.